ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஐஷன் கேம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் மைன்கிராஃப்ட் பார்ட் 2 தான் விளையாட போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போடுறா இன்ட்ரோ. சாரி காய்ஸ், இத்தனை நாளாக நம்மளால் வீடியோவே போட முடியல. ஏன்னா நம்ம ஐயப்பன் சுவாமிக்கு மாலை போடுறதுனால போட முடியல. அப்புறம் சின்ன சின்ன கேப்பில் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் போட்டுருந்தேன், அவ்வளோதான் காய்ஸ். இல்லாமல் நம்ம கூட்டம் இன்னொருத்தர் விளாடுறாரு, அவர் தருண். அவருக்கு ஒரு சேனல் இருக்குது காய்ஸ். அவரோட சேனல் பேர் கேமிங் மேக்ஸ். அவரோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். நீங்கள் ஒன்று பார்த்துருப்பீங்க, டைமண்ட் பார்த்துருப்பீங்களே, இருங்க காமிக்கிறேன். ஹியர் இட் இஸ் காய்ஸ். காமிச்சிருப்பேன், இன்னும் கொஞ்ச நேரம் காமிக்கணும்னா ரிவைண்ட் பண்ணி பாருங்கோ. அது எப்படி கிடச்சிச்சுன்னா, இன்னொருத்தர் இருக்கார், அது மட்டும் இல்லாமல் சொல்ல மறந்துட்டேன். இந்த தருண் அவர் 10th வர, அவரும் நம்ம ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்கார். நம்ம வந்து தொழுதூர், அவர் வந்து அரியலூர் காய்ஸ். இப்போ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எப்படி டைமண்ட் எடுத்தோன்னா இந்த கேல தான். யாருன்னா நாக்கோட் லைன் எஃப்எஃப் அவர் சேனல் பேர் அதான் காய்ஸ். சரி வாங்க நம்ம உள்ளே போவோம். எங்கண்ணா தருணா, எங்கண்ணா இருக்க? மேலே போயிட்டியாண்ணா? ஏன்னா அங்கே போனேன், கீழே இருக்கேன் தெரியலையாண்ணா? அப்படி கண்டுபிடிச்சினா காய்ஸ். கீழே இப்படி சொல்ல அந்த இது எக்ஸ்பியர் இடத்துல நம்ம மல்டிப்ளேயர் விளாட்றப்ப எந்த இடத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு காமிக்கல காய்ஸ். அதுதான் அதை வச்சு தான் அவர் மேலே இருக்காருன்னு நான் கண்டுபிடிச்சேன். மேலே இந்த முள் வேற வெறி ஏற்றுது. இந்த கேள்வி தான் மைண்ட் பண்ணோம் நானும், அப்புறம் நான் கொட்டினாவும். ஏன் நான் அவரை நான் கொட்டினாவும் கூப்பிட்றேன் நான் காய்ஸ், ஏன்னா அப்படியே சொல்லி பழகிடுச்சு காய்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம கவின்னா இருக்கார்ல, அவருக்கு வந்து இன்னொரு சேனல் நருட்டோ கேமிங்னு, அந்த சேனலுக்கும் அந்த சேனல் போச்சுன்னு சொன்னல காய்ஸ். அது நம்ம ஓல்டு யூடியூப் சேனல் போச்சு, நம்ம சேனலில் இருக்கும். இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்கள். அதில் வந்து அவர் இப்போ திரும்ப இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கதா சொன்னேன். இப்போ அவருக்கு அந்த சேனலும் போச்சு, 2 சேனலுமே வச்சுருக்காரு. 2 சேனலும் போல் அந்த ஃபோன் போச்சு. அதுக்கப்புறம் இப்போ அந்த சேனல் எடுத்துட்டார், அந்த பழைய சேனல். அதில் போய் பார்த்தா அவருக்கு 1.57K சப்ஸ்கிரைபர்ஸ் காய்ஸ். அதுவும் இந்த வருஷம் ஏப்ரல் 6ஆம் தேதி தான் ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாருமே முந்தி போயிட்டாங்க காய்ஸ், நம்ம மட்டும்தான் பின்னாடி இருக்கோம். அடுத்து நம்ம பழைய சேனல் இருந்தால் 1000 ஆச்சு போயிருப்போம். உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை காய்ஸ், ப்ளீஸ் காய்ஸ். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். இது வர விழுந்துட்டேனே. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். மேலே ஏறா காய்ஸ். இவன் ஏற மாட்டான் போல, நாமளே பிளாக் மேலே போட்டு போக வேண்டியதுதான். ஓகே வந்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் ஆஃப்லைனில் நிறைய டேஸ் விளாண்டுருப்பேன் காய்ஸ். நீங்கள் பார்ட் 1ல் டே 0ன்னு காமிச்சிருக்கோம். இப்போ என்னென்னா இருங்க, எவ்வளோ டே இருங்க, இதை கிராஃப்ட் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். ஓகே டார்ச், இப்போ கேவ் மைனிங் டார்ச் தேவைப்படல காய்ஸ். டார்ச் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். 36 days காய்ஸ். காய்ஸ் ஐயப்பன் கோயிலுக்கு அந்த மலை மேலே ஏறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் விளாண்டுருந்தேன் காய்ஸ். அதை நான் ரெக்கார்ட் தான் பண்ணல. இலையில போய் பார்த்து தான் தெரியுது, இது ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு, எல்லாமே போச்சு. இதுவும் இது ரீசெண்டாக கொஞ்சம் எடுத்தது தான். அந்த மாலை என்னது மாலைன்ற பாருங்க காய்ஸ். இது ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி எடுத்தது தான் காய்ஸ். இதுவும் அதனால தான் காய்ஸ். அதை ஏதோ மதுரை சொல்லுவார் ஒரு டைலாகு, நத்திங் கோஸ் அஸ் பிளான்ட் இன் த லைஃப். கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேங்க. அச்சோ எழுத போச்சு. கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ். கரெக்டாக சொல்லிட்டேன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நம்மக்கிட்ட ஒரு செட்டு டார்ச் இருக்கான்னு அதை யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா நம்ம இதே யூஸ் பண்ணிப்போம். வைடா நான் வச்சுட்டாங்க கைஸ். ஓகே வாங்க நம்ம கீழே போகலாம். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, நான் காட்டுறேன். நாங்கள் வார்டன் பயாமை கண்டுபிடிச்சிட்டோம். வார்டன் பயாமன்ற வார்டன் இருக்கிறது, அந்த இடத்தோட பேர் ஏதோ வருமே. இதோ இருங்க, நானும் தருணும் அந்த சைடு தான் போயிட்டுருக்கோம். நான் என்ன சொன்னேன்னா, நான் அந்த சைடில் தான் வார்டன் பயம் இருக்கிறதா நினச்சி அந்த சைடு சொன்னேன்.
அதுக்கப்புறம் தான் தெரியுது இப்போ இப்போ நான் நிற்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தருண் நான் வந்துட்டுருக்காருல, அவர் வர வழியிலேருந்து தான் நம்ம போகணும். அவர் போகிறாருல அந்த வழியில் தான் நம்மளும் போகணும். அது தெரியாமல் அவர்கிட்ட அவர் வந்து இந்த சைடு வார்டன் பயம் இல்லைன்னு நினச்சிட்டு போயிட்டுருக்காரு. சரி, இந்த ஏதோ இருக்குது, இது என்ன பிளாக்னு தெரில. இது மூலமாக ஸ்பான் வார்டன் தெரில. கைஸ் அயன் கைஸ் ஒரு 4-5 இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். இல்லைண்ணா சந்தோஷம் இல்லை. 2 கைஸ். சரி விடுங்க, நமக்கு ஏதாச்சும் கட்சி சந்தோஷப்பட்டு போக வேண்டியதுதான். எங்கே இருக்கா ஒரு பேர் மட்டும் காமிக்குது. ஓ தோரியண்ணா. நான் மேலே போகிறேன் விட்டுன்னு. அங்கே இப்போ அவர் வந்து மைனிங் போகிறதா இருந்துச்சு. இப்போ கீழே விழுந்துட்டார் வழியில். அச்சோ நானும் விழுந்துட்டேன். சரி வாங்க, இங்கே பாருங்க. நான் சொன்னது இந்த ரெஸ்டாரண்ட் இல்லை காய்ஸ். இங்கே பாருங்க எவ்வளோ அனிமேஷன் ஏறா பாருங்க காய்ஸ். எதுக்கு நான் காமிச்சிக்கிட்டேன். அங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது. இது அந்த சைடு வரைக்கும் போகிறதுக்கு எவ்வளோ பிளாக் தேவைப்படும். அதுக்கு தான் நான் வந்து இப்போ வுட் பிளாங்க்ஸ்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே, அவர் கேட்டார் பிளாக். ஆனால் நம்ம அங்கே போட வேணாம், இங்கே போகிறது தான் சேஃப்டி. எப்போவுமே முன்னெச்சரிக்கையாக இருங்க. அப்புறம் ஏதாச்சும் நடக்கக்கூடாது நடந்துடும் வாழ்க்கையில். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இந்த பிளாக்கு நான் மைன்கிராஃப்டில் சொல்கிறேன், இந்த மாதிரி பிளாக் கீழே போட்டிங்கன்னா அவ்வளோதான். ஓகே, நம்மளே போட்டு போவோம். அவர் நின்றுட்டாரு. ஓகே குட் டே. என்னண்ணா நான் போடுறேன். ஓ நீ ஸ்பீடாக போகிறீங்க. என்ன ஸ்பீடாக போட போகிறீங்களாண்ணா? இப்போ அவர் சில்லுன்னு போட போகிறாராங்க காய்ஸ். எப்படி காய்ஸ் அவர் சில்லுன்னு போடுறாரு? கொஞ்சம் இப்படி கிராஸாக வந்து இருந்தாருன்னா ட்ரிப் ஸ்டோன்லேயே விழுந்துருப்பாப்புல. வாடுன எழுப்பி விட்டாரு காய்ஸ். இப்போ ட்ரிப் ஸ்டோன் சொன்னதுலேருந்து அப்படியே அதிலே விழுந்துட்டாரு. ட்ரிப் ஸ்டோன் தானே தெரியலையே காய்ஸ். ட்ரிப் ஸ்டோன் வாடனும் எழுந்திரிச்சிட்டா. தருணாவும் கீழே விழுந்துட்டாப்புல. சிரிப்பை அடக்க முடியல காய்ஸ். அவர் இன்னமும் உயிரோட இருக்காரு. என்ன கூப்பிட்றாரு கைஸ். இப்போ நான் போட்ட வேணாம், நம்ம இந்த பிளாக் போட்டு போகிறதே நல்லது. டார்க்னஸ் வந்துச்சு. அப்போ வார்டன் எந்திரிச்சிட்டானா? ஆனால் நான் போடுற பிளாக் சவுண்டில் அவர் ஓடுற சவுண்ட்லலாம் நேரத்துக்கு அவன் எந்திரிச்சு வந்திருக்கணுமே. அவரை ஏன் அட்டாக் பண்ணல, என்னையும் அட்டாக் பண்ணல? சம்திங் இஸ் ராங் கைஸ், சம்திங் இஸ் ராங். எங்கே போனான்னு தெரியல கைஸ். சரி விடுங்க, நமக்கு நல்லதாக ஸ்பான் ஆகலாம். நம்ம பிளாக்கை போட்டு போவோம். இன்னமும் அந்த மிஷின் இருக்குது. ஏதோ மிஷின் வார்டன் ஸ்பானர் எனக்கு வர கீழே பார்த்தியே திக் 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 தக் தக் திக் திக் திக்குன்ட்டு இருக்கு கைஸ். பயமாக இருக்குது. சரி வாங்க, நம்ம செத்தா அவர் தானே சாப்பிட்றோம். அது மட்டும் இல்லாமல் கீப் இன்வென்டரியும் இருக்குது. பயமாக இருக்கு. அவரே வந்துட்டார் கைஸ். அவரே வந்துட்டார். ஓகே, அவர்கிட்டே போவோம். நம்ம கீழே வந்துட்டார். சூப்பராக பண்ணுறன்ற பேரில் இப்படி பண்ணிட்டார். சரி வாங்க, நம்மளே தான் போய் ஆகணும். இங்கே வேறு இருட்டாரு. பார்த்து பிளாக்கை போட்டாச்சு. ஓகே வந்தாச்சு. பிளாக்கு போடுறேன் கரெக்டாக குதிச்சுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் பிளாக் போட்ட பிறகு குதிச்சிட்டேன் கைஸ். நமக்குலாம் அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்து எதுவும் தெரியாது. அதனாலே நானும் அவர் போட்ட பிறகு குதிச்சிட்டேன். ஓகே, இப்போ டேரெக்டாக டார்ச் வச்சுட்டு ஓடலான்ட்டாங்க. 3, 2, 1 டக்குன்னு ஓடுறா. டக்குன்னு ஓடுறா. டக்குன்னு சில்லுன்னு போ. எங்கண்ணா டக்குன்னு போனா. ஓகே, என்னண்ணா நீ டார்ச் நான் டார்ச்சுண்ணா நீ வச்சுக்கணும். ஓகே, வாரம் வர ஸ்பான் ஆகிட்டானா? டார்ச் எடுத்து வச்சுப்போம். ஆனால் வாரம் ஸ்பான் ஆகிட்டானா? போடுறா. நான் ஏன் சொல்லி முடிஞ்சிச்சு கைஸ். போடுறா. நீ போட்டு போடுறா. சிச்சோ வாடம் வந்துட்டான் கைஸ். தெரிஞ்சு முடிச்சு விட்டீங்க போங்க தான் நினைக்கிறேன் கைஸ். எனக்கு தெரிஞ்சு கைஸ் நம்ம சாவ போகிறோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க.
அவ்வளோதான் கைஸ். இருந்த என்னது முடிச்சு விட்டீங்க போங்க. சரி டீச்சு இன்னொரு தடவை முடிச்சு விட்றதுக்கு நம்ம செத்துடலான்ற பாருங்க. தூங்கிடலாம். தூங்கி எந்திரிச்சாச்சு. அவர் மட்டும் கீழே இருக்காரு. நான் எப்படி பிளேயர் செட்டிங்ஸில் போயிட்டு கைஸ் வீடியோவில் நினைக்கிறேன். வீடியோவோ அது கீழேயோ நினச்சி எதுன்னு தெரில கைஸ். தெரியலையே. நான் வந்து அடுத்த பாட்டில் சொல்கிறேன் கைஸ். அது வந்து அந்த பெட்டுன்னு ஒன்று இருக்கும். அதில் போய் 0 வச்சுட்டோம்னா ஒரு பிளேயர் மட்டும் தூங்கினா போதும். அந்த மாதிரி வந்துடும் கைஸ். 8 இக்னிட்டு. எப்போ எப்போ தருணா எப்போனா வந்த கவனிக்கவே இல்லையே. சரி வாங்க நம்ம வில்லேஜத்தோட போகலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். பொசிஷன் வில்லேஜத்தோட போய் அப்புறம் தொலைஞ்சிட்டோன்னா ஸோ நம்ம பொசிஷன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுப்போம். நான் அங்கங்கே நான் போகிறேன். இங்கே இருக்குண்ணா வழி காய்ஸ். அவர் அந்த சைடாக வழி இருக்கிறத நினச்சி அந்த சைடு வழி இருக்கிறதா நினச்சி அந்த சைடு போயிட்டு இருக்காரு காய்ஸ். ஆனால் இன்னும் இது கட்டி கூட முடியல காய்ஸ். ஆமாம் இது உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன் பாருங்க கைஸ். நான் போகிறதுக்கு ஒரு வழி கட்டி வச்சுருக்கேன் கைஸ். நான் ஆஃப்லைனில் வந்து அப்படியே கட்டிட்டு நான் கட்டல. கவினாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாலும் மற்றது நான் கொஞ்சம் அந்த பிளாக் வைக்கிறது கொஞ்சம் மைண்ட் பண்ணது நான் மைண்ட் பண்ணுங்க கைஸ். மற்றது அவர் பண்ணார் கைஸ். வில்லேஜ் என்னடா உங்களுக்கு தோணல? என்னால் அப்படியே கண்டுபிடிச்சி இந்த சைடு போகிறீங்க. நான் ஆஃப்லைனில் அந்த சைடு போனேன் கைஸ். கிடைக்கல. ஆனால் தருணாகிட்ட சொன்னேன் நான் அந்த சைடு நான் ஆஃப்லைனில் போனேன். எதுவுமே இல்லை. சரி வாங்க இந்த சைடு போகலான்னு போனேன் கைஸ். நிஜமா ரியலி கைஸ் ப்ராமிஸ்லி போனேன் கைஸ். அப்போ வந்து வில்லேஜ் கிடச்சிச்சு. அவர் வந்து நான் வந்து அயன்குளம் போடுறேன். அவர் வந்து லூட்னது ஆகலரணி. அவர் வந்து நீ அயன்குளம் போட்டு தள்ளுங்க அப்புறம் நான் வந்து லூட் அடிக்கிறேன் வில்லேஜ் அப்படின்னு சொன்னாரா. அதனாலே நானும் அயன்குளம் தேடின்னு இருக்கேன். பார்த்துட்டா கேவு. இதுக்கப்புறம் நம்ம அயன் ஃபார்ம் செய்யலாம் கைஸ். அப்போ தானே நமக்கு அயன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வில்லேஜ் எனக்கு தேவை. அதுக்கு தான் நம்ம வில்லேஜ் தேடிட்டு இருந்தோம். இவன் நடிப்போம் கைஸ். அப்போ தான் அயன் குளம் வருவான். கீழே தள்ளலான்னு பார்த்தா அவனாவே கீழே போகாமல் அடம் பிடிச்சி செத்துட்டாங்க கைஸ். ஓகே எங்கடா போய் தொலைஞ்ச? கண்ணு முன்னாடி வாடா. இந்த வில்லேஜில் உனக்கு காப்பாற்றணும்னு ஆசையாக இருந்தா என் முன்னாடி வந்து நில்றா. நீ ஒரு அயன் குளமாக இருந்தா என் கண்ணுக்கு முன்னாடி வந்து என் கண்ணு முறைச்சிப்பா. அவனை முறைச்சி பார்க்க மாட்டேங்கிற. இதுக்குள்ள நான் தான் விழுந்து அவனை முறைச்சி பார்க்காம விட்டனும். பயந்து போடுறையா? உன்னால் இன்னைக்கு தப்பிக்க முடியாது. இங்கே அங்கே வேகமாக ஓடுற வாங்கிக்கோடா. இப்போ நான் போடுற பிளாக்ல போடுறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கைஸ். நமக்கு அதெல்லாம் பழகி போச்சு. எல்லார்ட்டையும் அசிங்கப்படுறது தானே நம்ம வேலை. போச்சு கைஸ். மானமே போச்சு. இதை யார்ட்டையும் சொல்லிடுறீங்க. சரி வாங்க நம்ம இப்போ அந்த இடத்துக்கே போவோம். டக்குன்னு போ. சில்லுன்னு போட. டக்குன்னு போ. ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் போகிறவள்ள ஆடி அப்படியே சாவடிச்சுனே போவோம். அவரும் அயன்காலமாக போட்டு தள்ளிடுன்ட்டாரு. நமக்கு கொஞ்சம் அப்படியே ஃபுட்டு கச்சிச்சுன்னா நல்லது தானே. ஓகே ரெயின்போ கைஸ். நான் நார்மல்லாம் பார்க்குறேன். எல்லா டைமும் ரெயின்போ இருக்குது. ஒரு வேளை இந்த வேர்ல்டு வந்து மைன்கிராஃப்டில் வேர்ல்டு க்ரியேட் பண்ணாலே ரெயின்போ தான் காமிக்குமோ. இது வந்து பெட்ராக் எடிஷன் நினைக்கிறேன் கைஸ். அதில் எப்போவுமே ரெயின்போவே தான் காமிக்குமா. இது பெட்ராக் எடிஷன் தான். ஆனால் இன்னொரு எடிஷன் ஏதோ பாக்கெட் எடிஷன் மிக்ஸ் ஆனதுன்னு சொன்னேன். ஜெமினி சொன்னாப்புல. இந்த கேமோட பேர் மைன்கிராஃப்ட் ட்ரீம்மேட் பில்டிட்டுறாங்க. ஐயா அயன் கட்சி கீழே மாட்டி போட்டோம் கைஸ். ஓகே டைமண்டா. ஓ டைமண்ட் பிளாக் கைஸ். அதான் டைமண்ட் பொறிச்சு. நான் கூட ஏதோ டைமண்ட் ஒரு விஷயம் ஏதோ நினச்சிட்டேன் கைஸ். எனக்கு ஏதோ கொஞ்சம் தெரியும் கைஸ். ஆனால் ஃபுல்லாக தெரியாது. நீங்கள் தான் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லணும். அவரும் அட்வைஸ் பண்ணுவார். இருந்தாலும் நீங்களும் அட்வைஸ் பண்ணணும். ஓகே அவர் கொஞ்சம் பிளாக் தந்திருக்காரு. நமக்கு இப்போ என்ன கைஸ் எனக்கு ஒன்று தோணுச்சு. அவர்கிட்ட சொன்னேன் என்னதுன்னா நம்ம அங்கே இருந்து அந்த கேவ் மாதிரி ஒன்று செஞ்சதில்ல கைஸ் வழி. அதுலேருந்து இது வரைக்கும் இந்த மேலே தான் ஐஸ் இருக்குல்ல. அந்த ஐஸ் பிளாக் எடுத்து மைண்ட் பண்ணி இங்கே டேரெக்டாக வச்சுட்டு சைடில் ஃபென்ஸ் வச்சு போட்டு செஞ்சுட்டா நம்மளால் சில்லுன்னு வர முடியல கைஸ். என்ன கைஸ் நான் சொல்கிறது கரெக்டு தானே? சரி மேலேயும் இருக்க போல கைஸ் வில்லேஜ். பிளாக் வர தெரிஞ்சிருச்சா? நம்ம இது தான் இருக்குதே கைஸ் கிரேவல். அதை வச்சு போக வேண்டியதான். இவனோட வில்லேஜ் கைஸ். எல்லாத்தையும் அட்டையை போட்டாது எனக்கு தெரியும். ஏன்னா அவர் ஏதோ முன்னாடியே வந்துட்டாரே. நம்மக்கிட்ட என்னென்ன கோல்டு ஆர்மர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காரு. எதுக்கோ இதுக்குள்ளே இருக்குமா நினச்சேன் கைஸ். இல்லை கோட் அடிச்சா லெதர் கிடைக்குமா கைஸ்?
அட போய் லெதரே கிடைக்காது போல கைஸ். ஏன் லெதர்னா ஏதோ ஒரு ஷார்ட்ஸில் நினைக்கிறேன் கைஸ். லெதர் பூட்ஸ் செஞ்சால் லெதர் பூட்ஸ் வச்சுக்கிட்டு ஸ்னோ மேலே நடக்கலாம். ஏன்னா நார்மலாக நடந்தால் அந்த ஸ்னோக்குள்ளே இழுத்துக்குள்ள. அதனால தான் கைஸ் லெதர் தேடின்ட்டு இருக்கேன். வீட்லேயே 2 3 இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். இன்னும் 2 இல்லைனா 1 கிடச்சிச்சின்னா நம்ம லெதர் பூட்ஸ் செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கைஸ் அயன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஐஸ் பிளாக்கை மைண்ட் பண்ணலாம் கைஸ். இங்கே 5 அயன் கிடச்சிச்சு. 5 அயன் தான் கைஸ். சரி வாங்க என்ன பண்ண, ஏதாச்சும் கிடச்சிதுன்ட்டு இருக்க வேண்டியதுதான். இன்னும் மேலே வில்லேஜ் இருக்குதா? இன்னும் இது வரைக்கும் எதுவுமே எந்த ஸ்னோ பிளாக்லேயும் விழுவலையே. ஒருவேளை இந்த இடத்துலலாம் அந்த ஸ்னோ இருக்காதோ தெரில கைஸ். இன்னும் மேலே வீடு இருக்கா? சரி வாங்க இந்த ஸ்மோக் யாச்சும் எடுத்துப்போம், நமக்கு யூஸ் ஆகும். ஆட்டை போட்டார் கைஸ். இருங்க நம்ம இந்த ஸ்மூத் ஸ்டோன் எடுத்துக்கிட்டா நமக்கு ஃபியூச்சரில் அயன் ஃபார்ம் செய்ய யூஸ் ஆகல கைஸ். எடுத்துப்போம். எடுறா அடா கைஸ், இது ஃபுல்லாக இருக்குது கைஸ் இன்வென்டரி. இருட்ட வரப்போகுது, இங்கே தூங்கலாமான்னு அவர்கிட்ட கேட்டேன் கைஸ். அவர் வந்து இல்லை நம்ம செத்துடலாம், அப்போ தான் நம்ம அங்கே அங்கே போயிடலான்ருப்பாங்க கைஸ். நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டாரா. நான் தூங்குறதுக்குள்ளே அவர் தூங்கிட்டாரு. இது வீடு இல்லை, நாங்கள் இருக்கிற இடம். அவ்வளோதாங்க கைஸ், இருக்கிற இடத்துக்கு போயிடலான்னாரு. நானும் செத்துட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே நான் வந்ததுக்குள்ளே அவர் வந்து தூங்கி கிழிச்சிட்டாரு. சரி வாங்க போட்டு செஞ்சுக்கலாம். அவர் போட்டு செய்ய சொன்னார், ஏன்னா அவங்கள வச்சுட்டு வரணும். அதுக்கப்புறம் லீடு செய்கிறதுக்கு ஏதோ தேவைப்படும்னு சொன்னார். ஸ்ட்ரிங்கு கைஸ். ஸ்ட்ரிங்கு குடித்தா எனர்ஜி ஆகும். அந்த இந்த ஸ்ட்ரிங் இதுதானே கைஸ் ஸ்ட்ரிங்கு. இந்த ஸ்ட்ரிங்கு சொன்னார். அது வந்து 3 4 தெரியல கைஸ். கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த லீடு செய்ய எத்தனை ஸ்ட்ரிங்கு தேவைப்படும்னு. ஓகே டக்குன்னு போட் இன்னும் கொஞ்சம் செஞ்சுப்போம். ஏன்னா நமக்கு வில்லேஜர்ஸ் நிறைய தேவைப்படுவாங்க, பிடிச்சிட்டு வரணும். ஓகே வாங்க நம்ம போவோம். சில்லு டக்குன்னு போ 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 சவு போ 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 போ. எப்படி இருக்கு கைஸ் இந்த இடம்? இந்த டீப் ஸ்லேட் வச்சு செரி பிளாக் வச்சு இது ரெண்டுமே மேட்ச் ஆகுதுல. அவர் வந்து இங்கே மைண்ட் பண்ண போகலான்ட்டு இருக்கு கைஸ். தொடியிருப்பு தள்ளிட்டோம் மனுஷிக்கில். சரி வாங்க. இவ்வளோ ஆழமாக இருக்குது, ரொம்ப ஆழமாக இருக்குமோ? பெரிய கேவாக இருக்குமோ கைஸ்? போடு. இன்னும் சொரணும் தெரியாமல் மேலே பட்டுச்சுனும். ஓகே நம்ம இன்னும் கீழே டார்ச்சிச்சிட்டே போவோம். நானா போட்டுக்கிறே இல்லை, அது அப்நார்மலாக இருக்கே. சரி ஏதோ ஒன்று போய்கிட்டே இருக்கே, எதுவுமே இது வரைக்கும் கண்ணில் பாட்டில் பெருசாகிற மாதிரியும் இல்லை. போதும் கைஸ். பெருசாகிற மாதிரியும் இல்லை, சின்னதாகிற மாதிரியும் இல்லை, என்னன்னே தெரில கைஸ். சரி வாங்க நம்பி போவோம். இந்த சைடு கேவ் சின்னதாகிற மாதிரி இருக்கே. ஆமாம் கைஸ், கேவ் என்ன சின்னதாகிட்டே போகுது கைஸ். லாவா இருக்குது, இறந்துட்டார் கைஸ். லாவா இருக்கிற சந்தோஷத்தில் வந்துட்டார் போல். லாவா இருந்தால் அது பக்கத்தில் டைமண்ட் இருக்குன்னு சொன்னேன். லாவாவா அப்படின்னு வந்துட்டார். சரி வாங்க நம்ம பிரிட்ஜு மாதிரி கட்ட பார்ப்போம். ஓகே டக்குன்னு போட தண்ணி. ஏ ஹெல்த் வர கம்மியாக இருக்குது கைஸ். நல்ல வேலை எப்படியோ செத்துடுவாங்க கைஸ் நல்லபடியா. என்ன கைஸ், சரி விடுங்க. கீப் நெண்டில் இருக்க வரைக்கும் சந்தோஷம்தான். லாவால பட்டு எதுவுமே எரிஞ்சு போகலையே. ஓகே கைஸ், அவர்கிட்ட போயிட்டு கண்டினியூ ஆயிடுச்சா? ஓகே அவர் அது வரைக்கும் வழிலாம் அடிச்சா டார்ச் வை மேலே. அண்ணா அங்கே எங்கண்ணா போயிட்டு இருக்க? இங்கே இங்கே லாவா போட்டுட்டிங்களா? சூப்பர். ஓகே கைஸ், அவரும் இப்போ படிக்க போகிறான்ட்டு கேம் விட்டு போயிட்டார் கைஸ். இப்போ நம்மளும் செத்துட்டு மேலே போயிட்டு இதோட நம்ம இந்த பார்ட் 2 முடிச்சுப்போம். இது வேறு உடையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. தமிழ்.
அவ்வளோதாங்க, செத்துட்டோம். ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.